சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்மனு ஏறுது கிக்கு எனக்கு. நான் விட்டெறிஞ்ச சொல்லிய ஊத்திக்கிட்ட மில்லிய குதிரை மேல ஏறி போய் வாங்க போற டில்லிய. ஏண்டி சிங்காரி, டில்லிய வாங்கிட்டியா? திரும்பி வந்துட்ட? ஏய், நான் எங்க போன திரும்பி வரதுக்கு இப்போ? இப்பதான் எங்க போயிட்டு வந்தியம்மா? நான் எல்லாரும் பார்த்து பேசிட்டு வரேன். பேசிட்டியா? என்ன சொன்னாரு? என்னவோ நான் 2 நாள்ல போயிடுவேன் 4 நாள்ல போயிடுவேன்னு ஜம்பமா பேசுன. 2 நாள்னா 2 நாள் தானா? ஒரு 4 நாள் ஆகாதா? இங்க பாரு, 4 நாள் இல்ல, இன்னும் 400 நாள் ஆனாலும் நீ வெளியவே போக முடியாது. நல்லா மாட்டிக்கிட்டடி. என்னடி பாக்குற? உன் நிலைமைய பாத்தியா? நீ எவ்வளவு பெரிய வசதியானவளா இருந்தாலும், என்னதான் அதிகமா படிச்சிருந்தாலும், கடைசியில உன் வாழ்க்கை என் கூட தான் போச்சு. அங்க நீ உன் காலால யார வேணாலும் எட்டி உதச்ச. இங்க நான் என் கால் மேல மட்டும் இல்ல, உன் மேலேயே கால் போடுவேன். ஏன்னா நீ என் ரூம்மேட் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏய், நீ ரொம்ப பேசுற. இப்பதானடி பேச முடியும், அப்புறம் உன்னை தூக்குல போட்டா உன்கிட்ட பேச முடியுமா என்ன? ஏய், யாருக்கு நீ தூக்கு? எனக்கா? நீ ஆள் தெரியாம பேசிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உன் குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் தூக்குல தொங்குறாங்களா இல்லையான்னு பாரு. ஐயோ ஐயோ, பயந்துட்டேன்டி. நீ சொன்னதை கேட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன்டி. அடி போடி இவளே. ஏய் கிழவி, நான் உள்ளதா இருக்கேன்னு நினைக்காத. நான் வெளியில இருந்தா என்னென்ன வேலையெல்லாம் செய்வேனோ அது எல்லாம் அத்தனையும் நடந்துட்டு இருக்கு. எண்ணி 2 நாள்ல அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. அது நடந்ததும் ஒண்ணு எல்லாரும் தூக்குல நாண்டுகிட்டு சாகணும், இல்ல ஆளுக்கு ஒரு மூலைய பார்த்து ஓட போறீங்க. நீ என்ன ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்ட. என்னோட முழு ரூபத்தை நீ இன்னும் பார்க்கல. பக்கத்துல தானே இருக்க போற. நடக்க போறத நம்ம 2 பேரும் சேர்ந்து பாப்போமா? ஒன்ன காப்பாத்திக்கவே உனக்கு வழி தெரியல, இதுல பழி வாங்க போறியா? நான் வாங்கிட்டேன், அது இன்னும் அங்க போய் சேரல. சேர்றப்போ உனக்கு செய்தி வரும். நான் ஒண்ணும் பேசுறதா இல்லம்மா, நீ ரொம்ப வளர்ற. உனக்கு கொண்டு போய் தூக்குல போட போறாங்கல்ல, அந்த பயத்துல பெணாத்துற. நான் ஏண்டி தூக்குக்கு போக போறேன்? நான் அவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டேன். அப்பாவி பொண்ண பலி வாங்கிட்டியேடி. அன்னைக்கு மட்டும் லக்ஷ்மி செத்திருந்தா இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல. நான் மட்டும் வெளியில போன அவளை தீத்து கட்டிடுவேன். போனாதானே? இங்க ஜெயில என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? உனக்கு குறைஞ்சபட்சம் 10 வருஷமா, அதுவும் தூக்கு மிஸ் ஆனா. எனக்கு ஒரு 4 மாசமோ 6 மாசமோ தானா. அப்புறம் இருக்கு இங்க அவ்வளவுதான் மதிப்பு. பேசாம நீ அப்புறம் வராயே உன் பாச போட்டு கொடுத்துரு, நீ தப்பிப்பல்ல. நான் எதுக்கடி அவரை போட்டு கொடுக்கணும்? என்னம்மா அந்த ஆளுக்காகத்தானமா இவ்வளவு பாவமெல்லாம் நீ செஞ்ச? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.